வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 1/5/2026 வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மே தினமான உழைப்பாளர்கள் தினம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் நம்ம திருச்செந்தூர் சேனல் மூலமாக இந்த நேரத்தில் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அனைத்து தரிசன வரிசைகள்லையுமே ரொம்ப 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 அதிகமாக இருக்காங்க. பொது தரிசன வரிசையாக இருக்கட்டும், அல்லது ₹100 கட்டண தரிசன வரிசையாக இருக்கட்டும், அல்லது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையாக இருக்கட்டும், அனைத்து தரிசன வரிசைகள்லையுமே இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு தரிசன வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கப்பட்ட நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 8:15 இருந்து 9 மணிக்குள்ள எடுத்தோம். நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது 5 இருந்து 6 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலேயே இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 இருந்து 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி விரைவு தரிசன வரிசையான ₹100 கட்டண தரிசன வரிசையில இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6 இருந்து 8 மணி நேரம் தாராளமாக ஆகலாம் மக்களே. இன்னையிலிருந்து சம்மர் முழுமையா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விட்டிருப்பாங்க. இன்னையிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் டெய்லி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க மக்களே. அதை நான் சொல்லிடுறேன். ஒரு சில நாட்களில் மட்டும் மதியத்துக்கு மேலே வேணா கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் குறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி தினமும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பாங்க. குறைஞ்சது சாமி பார்க்கறதுக்கு ஒரு 3 இருந்து 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது இன்னையிலிருந்து சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்கள் எப்போ சாமி பார்க்க உள்ள போனீங்க, எவ்வளோ நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. சரி, ஓகே அகிலன், இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, வந்தால் சாமி தரிசனம் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துடலாம். வெயிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சீக்கிரம் பார்க்க முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம நம்ம திருச்செந்தூர் சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. தினமும் தகவலுடன் என்டர்மென்ட்டுடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.